Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஊழல் அம்பலப்படுவதை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம் என அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். ஊழல் அம்பலப்படுவதை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். முதல்வர் ஊழலை மறைக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரூபாய் 888 கோடி ஊழல் நடந்திருப்பதை மறைக்கும் முயற்சியை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார். உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என பிரதமர் கூறியது முழுக்க முழுக்க உண்மை என அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார். உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என பிரதமர் கூறியது முழுக்க முழுக்க உண்மை என அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஊழல் அம்பலப்படுவதை மடைமாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம் என அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். ரூபாய் 888 கோடி ஊழல் நடந்திருப்பதை மறைக்கும் முயற்சியை தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஊழலை மறைக்க முதல்வர் முயற்சிப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். விவரங்களை வழங்கலாம். நேற்றைய தினம் இந்த பீகாரில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மோடி பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்ற வகையில் பேசியிருந்த கருத்து என்பது தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பாளர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு என்பதனை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அந்த அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவின் ஊழலும் போலி வேடமும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுவதெல்லாம் அதனை மடமாற்றம் செய்யவே மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவது திமுகவின் வழக்கம் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில் 888 கோடி ஊழல் நடந்திருப்பது வெளியானவுடன் அதனை மறைக்கக்கூடிய முயற்சியினை முதலமைச்சர் தொடங்கியிருப்பதாகவும் குற்றம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் என்று பிரதமர் பேசியது முழுக்க முழுக்க உண்மைதான் என்றும் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, டி.ஆர்.பி. ராஜா, தயாநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், ஆராசா தொடங்கி கடைக்கோடி திமுக நிர்வாகிகள் வரை பீகார் மக்களை ஏளனமாக பேசியதும் அவர்களை மீது தாக்குதலுக்கு தூண்டுவதை போல பேசியதும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த காணொலியிலேயே பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துகிறார்கள் என்று பேசியிருப்பதுதான் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் எப்படி திமுகவினர் இந்த தமிழகத்தின் அவமான சின்னமாக இருக்கிறார்களோ அதே போல பிரதமர் அவர்கள் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களை குறிப்பிடத்தக்க மறைமாற்றம் செய்ய முயற்சிப்பதாகவும் குறிப்பாக முதலமைச்சர் வகிக்கக்கூடிய அந்த பதவிக்கே அவமானம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார். தாத்தா காலத்தில் தொடங்கி இந்த அற்புத அரசியலை பேரன் காலத்திலும் தொடர்வதை முதலமைச்சர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தற்போது அண்ணாமலை அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.